பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாய் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானிக்க நாம் ஆராதிக்கிற தேவனாய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டிருக்கிற வேத பகுதியை நம்ம இன்றைக்கும் தியானித்து ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம் கைகளிலே எல்லாவரையும் உடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இந்த டிவியின் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதித்தருளும். வேண்டிய நன்மைகளை கிருபைகளை ஆண்டவரே நீர் கட்டளையிட செபிக்கிறோம். ஆமென். விதைக்கப்படுகிற வார்த்தை 100 பலன் கொடுக்கட்டும். உடைய கைகளிலே தருகிறோம். நீர் ஆசீர்வதித்து நடத்தும். இந்த நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஒரு வேத பகுதியை நாம் தொடர்ச்சியாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலேயும் அதை நாம் தியானிப்போம். ஆமென். நம் கர்த்தர் நல்லவர். இயேசு எப்படிப்பட்டவர் என்கிறதை ஒரு மனிதன், சகையு என்கிற மனிதன் தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற இருதயத்தோடு அவன் தேடினான், கண்டுகொண்டான். இந்த நாளிலேயும் இயேசுவை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் குணாதிசயங்கள், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாமும் சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதை தியானிக்கிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில ஆமென், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவை போல நாமும் அவருடைய சுபாவங்களை உடையவர்களாய் மாறுவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆமென். தொடர்ச்சியாக ஆண்டுடைய சுபாவங்களை தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சுபாவத்தை தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள் என்ற வேத பகுதி. ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சுபாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? இந்த வேத பகுதி சொல்லுகிறது, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார், கிறிஸ்து போதகராய் இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் போதிக்கிற நல்ல தெய்வம், போதிக்கிற தெய்வம், போதித்து நடத்துகிறவர். ஆமென். போதிக்கிறவர் என்றால் என்ன? கற்றுக் கொடுக்கிறவர் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். போதனை செய்கிறவரை போதிக்கிறவர் என்று அழைக்கிறோம். போதிக்கிறவர் என்றால் கற்றுக் கொடுக்கிறவர் என்று நாம் சிந்திக்க முடியும். தேவஜனமே, ஆமென். இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் போதித்து நிச்சயமாய் நடத்துவார், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே, ஆமென், 33.5 வருட வாழ்க்கையிலே 3.5 வருடங்கள் நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். அந்த ஊழியத்தின் பார்வையிலே பல்வேறு இடங்களிலே, பெரும்பாலான பகுதிகளிலே இயேசு கிறிஸ்து போதிக்கிறவராயிருந்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய போதகத்தை திரளான ஜனங்கள் கேட்டார்கள்.
ஆமென். அவருடைய போதகத்தை கேட்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று மத்தேயு 7:29 சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நிறைய பேர் போதிக்கிறார்கள், ஆசிரியர்கள் போதிக்கிறார்கள், பெற்றோர்கள் போதிக்கிறார்கள், பல்வேறு தரப்பினர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வேலையை செய்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் போதித்தார் இந்த உலகத்திலே. அவருடைய போதனை மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே மத்தேயு 7:28 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் போதனை அதிகாரம் நிறைந்ததாய் காணப்பட்டதாம். அவருடைய போதனையிலே ஒரு அதிகாரம் இருந்தது, அவருடைய போதனையிலே ஒரு வல்லமை இருந்தது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இயேசு போதிக்கிறவர் என்பதை நாம் பார்க்கிறோம். எந்தெந்த இடத்துல வச்சு இயேசு போதித்தாராம் வேதம் சொல்லுகிறது. ஆமென். படகுல வைத்து இயேசு போதித்தார். ஆமென். மீனவர்கள் மீன் பிடிக்க கொண்டு போகிற படகு, அந்த படகுல வைத்து கூட இயேசு போதித்தார் என்று வாசிக்கிறோம். லூக்கா 5:3. லூக்கா 13:26 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வீதிகளிலே நின்று போதனை செய்தார். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நடக்கிற அந்த வீதிகளிலே நின்று போதனை செய்தார் என்று வாசிக்க முடியும். லூக்கா 13:26 சொல்லுகிறது, ஆலயத்திலிருந்து இயேசு கிறிஸ்து போதனை செய்தார். லூக்கா 4:31 சொல்லுகிறது, ஆலயத்திலிருந்து இயேசு கிறிஸ்து போதனை செய்தார். மத்தேயு 5:1 நீங்கள் வாசித்து பார்த்தால் மலையில் ஏறி மலையிலிருந்து இயேசு கிறிஸ்து போதனை செய்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி, இப்படி பல்வேறு இடங்களிலே நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதனை செய்தார். ஆமென். தன்னுடைய காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். ஜனங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். முகதாட்சிணியம் இல்லாமல் போதனை செய்தார். நிறைய மனிதர்களை கவனித்து பார்த்தால், ஆமென், மனிதர்களுக்கு ஏற்றவாறு போதனைகள் மாறும். ஆமென். ஏழைக்கு ஒரு போதனை, பணக்காரனுக்கு ஒரு போதனை, இந்த ஊருக்காரனுக்கு ஒரு போதனை, அந்த ஊருக்காரனுக்கு ஒரு போதனை என்று மனிதர்களுக்கு ஏற்றவாறு மனிதர்கள் சில நேரத்தில் போதனைகளை மாற்றம் செய்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. எல்லாருக்கும் ஒரே போதனை, முகதாட்சணியம் இல்லாத போதனை. சத்தியத்தை சத்தியமாய், தேவனுடைய நாமத்தை சத்தியமாய் போதித்தார் என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 12:14 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளை, இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்து நடத்துகிற ஒரு நல்ல தெய்வம், கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம். வீதிகளில் நின்று, தெருக்களிலே நின்று, மலையிலே நின்று, படகுகளிலே நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை போதித்து நடத்தினார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய போதனை அதிகாரம் நிறைந்ததாய், ஆச்சரியம் நிறைந்ததாய், வல்லமை நிறைந்ததாய், மகிமை நிறைந்ததாய் காணப்பட்டது. அவருடைய போதனைகளை 3 நாள் அளவும் அமர்ந்து கேட்டார்களாம். ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமலே இருந்து கேட்டார்களாம். மெய் மறந்து அவருடைய போதனையை கேட்டிருக்கிறார்கள். அவ்வளவு மிக நேர்த்தியான, மகிமையான ஒரு போதிக்கிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவருடைய போதனை விலையேற பெற்றது. அவர் பேசுறதை கேட்டாலே யாருமே எழும்பி போக மனது வராத அளவிற்கு நேர்த்தியும் செம்மையுமாய் பேசின தெய்வம், போதித்த தெய்வம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராம்? அவர் போதனை செய்கிறவர், போதித்து நடத்துகிறவர். எதை குறித்து போதித்தார்? ஒரு 10 காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாய் சொல்லுகிறேன். எவைகளை குறித்து இயேசு கிறிஸ்து போதித்தார்? தன்னுடைய ஊழிய நாட்களிலே அநேக காரியத்தை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறார், சொல்லி கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு 10 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு முன்பதாய் இந்த நாளிலே, ஆமென், ஸ்தோத்திரம், தெரியப்படுத்த விரும்புகிறேன், அல்லது ஆமென், ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அநேக காரியங்கள், இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் பல காரியங்கள் இருந்தாலும் வெறும் 10 மாத்திரம் இன்றைய நாளிலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் அல்லது தெரியப்படுத்துகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் போதனை குறித்து அறிந்து கொள்வோம். முதலாவது, ஆமென், இயேசு கிறிஸ்து எதை குறித்து போதித்தாராம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:1 சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:1 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எதை குறித்து போதித்தாராம்? ஜெபம் பண்ணுகிறத குறித்து போதித்தார். ஜெபம் பண்ணுவது எப்படி? ஜெபம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே
அவர் அதிகமாய் ஜெபித்திருக்கிறார். ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். ஆமென். மனாந்தரத்திலே தனித்து போய் ஜெபம் செய்தார். ஆலயத்தில் போய் ஜெபம் செய்தார். ஆமென். மற்றவர்களுக்காக ஜெபம் செய்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கை மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தினது. இவ்வளவு நேரம் எப்படி இயேசு கிறிஸ்துவால் ஜெபிக்க முடிகிறது என்று சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போய் கேட்கிறார்கள். இயேசுவே, எங்களுக்கும் ஜெபிக்க சொல்லித்தார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து அவர்களுக்கு போதித்தார். எப்படி ஜெபம் செய்வது, எப்படி ஆண்டவரிடத்துல ஆமென் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு போதனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறவர். ஆமென். உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியலையா? கண்ணை மூடி, இயேசுவே எனக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்கன்னு கேளுங்க. அவர் உங்களை போதித்து நடத்துவார். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஊழியர்களை தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வதற்கு சொல்லி கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் ஜெபம் செய்வதற்கு நேரத்தை செலவு செய்யுங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் அதிக நேரம் ஜெபம் பண்ணுவது உங்க வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமானதாய் காணப்படும். நிறைய பேர் சொல்லுகிற காரியம், ஜெபம் பண்ணுவது எப்படி என்று தெரியவில்லை. ஆமென். இயேசுவின் இடத்துல கண்ணை மூடி, இயேசுவே எனக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்க, கற்றுக் கொடுங்க, எனக்கு போதித்தருளும் என்று கேளுங்கள். கட்டாயம் இயேசு உங்களுக்கு போதிப்பார். அருகில் இருக்கிற ஊழியர்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவ நண்பர்கள், ஜெப நண்பர்களிடத்தில் உதவி கேளுங்கள். கட்டாயம் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடு. அவர்கள் மூலமா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்து போதித்தார் என்று வாசிக்கிறோம். ஆமென். இன்னும் நாம் தியானிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். உவமைகளை குறித்து இயேசு போதித்தார். இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளை ஆமென் போதித்தார். உவமைகள் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஒரு கதை வடிவிலே உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்களை வைத்து அதன் மூலமாக தான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிற காரியத்தை மக்களுக்கு புரிய வைப்பது. கதை வடிவிலே மக்களுக்கு சில கருத்துக்களை மனிதர்கள் புரிய வைப்பார்கள். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்களை எடுத்து, ஆமென், அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களை சொல்லி அதிலிருந்து தான் சொல்ல விரும்பின சத்தியத்தை மக்களுக்கு புரிய வைத்தார். இதன் மூலம் உவமைகள் மூலமாய் போதனை செய்தார் என்று, உவமைகளை போதனையாய் காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது மாத்திரமல்ல, இன்னுமாய் தியானிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை நாம் தியானிக்கும் பொழுது தேவ சித்தத்தை குறித்து இயேசு கிறிஸ்து போதித்து நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த நாளிலே தேவ சித்தம் செய்கிற இயேசு என்று நாம் தியானித்தோம். ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த தேவ சித்தம், எது தேவ சித்தம் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் எது என்பது தெரியாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவர் உங்களுக்கு ஆச்சரியமும் அதிசயமுமாய் நேர்த்தியும் செம்மையுமாய் உங்களை நடத்துவார். உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு தெளிவுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து, ஆமென், அவருடைய சித்தத்தை உங்களுக்கு விளங்க பண்ணுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தை உங்களுக்கு போதிக்கிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமாய் நாம் தியானிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை நாம் சிந்திக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து எதை குறித்து போதித்தாராம்? பரிசுத்த ஜீவியம், பரிசுத்தமாக வாழுகிற வாழ்க்கையை குறித்து இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறார். பரிசுத்தம் என்றால் என்ன? எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எதிலெல்லாம் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் தன்னுடைய வாழ்க்கையிலே, ஆமென், போதனைகள், பரிசுத்த வாழ்க்கையை குறித்து இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன தெய்வம், ஆமென், பரிசுத்தத்தை குறித்து மிக தெளிவாய், ஆமென், பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்து இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேற எதை குறித்து போதனை செஞ்சாராம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நாம் சிந்திக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படிதலை குறித்து இயேசு போதித்திருக்கிறார். ஆமென். மனிதன் எப்படி கீழ்ப்படிய வேண்டும், எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்,
என்பதை குறித்து வேத வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். கீழ்ப்படிதல். மனிதன் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும், எப்பொழுது கீழ்ப்படிய வேண்டும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து வேத வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இன்னுமாய் நாம் தியானிக்கும் பொழுது ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை குறித்து போதித்தார் என்று நாம் சிந்திக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து போதித்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து போன பிறகு ஆமென், பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார், அவர் எப்போது வருவார், அவர் என்ன செய்வார் என்கிறதை குறித்ததான தெளிவான சத்தியத்தை, போதனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் நமக்கு போதித்திருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையிலே போதித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு பகுதியிலே இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர் என்பதை குறித்து நான் பேசுவேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவரை குறித்த விளக்கங்களை இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் போதனைகளில் ஒன்று பரிசுத்த ஆவியானவரை குறித்தது என்று நாம் தியானிக்கிறோம். இன்னுமாய் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து எதை குறித்து போதித்தாராம், அவருடைய பாடுகளை குறித்து. அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை சகித்தார், வேதனைகளை சகித்தார். ஆமென். பாடுகளை சகித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தான் வாழ்க்கையிலே சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து போதனையாய் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்தில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆமென், போதிக்கிற தெய்வம் தன்னுடைய பாடுகளை குறித்து போதித்தார். ஏன் தன் பாடுகளை குறித்து போதித்தார்? சீஷர்கள் தடுமாறி விடக்கூடாது, தன்னை பின்பற்றின ஜனங்கள் இடறி விழுந்து விடக்கூடாது. இன்னொன்று, ஏன் ஆண்டவர் பாடுகளை குறித்து போதித்தார் என்றால், இந்த உலகத்தில் வாழ்ந்தாலே பாடுகள், எல்லாருடைய மனிதர்கள் வாழ்க்கையிலே பாடுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் சஞ்சலங்களும் கண்ணீரும் கவலைகளும் நிறைந்து காணப்படுகிறதை பார்க்கிறோம். தேவ ஜனமே, ஆமென். எனவே இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார். பாடுகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி சந்திக்க வேண்டும், ஆமென், எப்படி கடந்து செல்ல வேண்டும், பாடுகளை சகிக்கிறதினால் இருக்கிற நன்மைகள் என்ன, எப்படிப்பட்ட பாடுகளை சகிக்க வேண்டும், எப்படிப்பட்ட பாடுகளை மேற்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்கிறதை குறித்ததான ஒரு தெளிவான போதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளை, பாடுகளை குறித்து இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறார். இன்னும் நாம் தியானிக்கும் பொழுது ஆமென், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 49வது வசனம் வரையிலையும் நாம் தியானிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்க ஸ்தோத்திரம். நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை குறித்து அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், போதித்திருக்கிறார். வசனம் 22ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து ஆமென் 40வது வசனம் வரையிலையும் வசனத்தை குறித்ததான விளக்கங்களை போதித்திருக்கிறார். ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, இதை குறித்து ஆமென், நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது, வேதத்தில் இருக்கிற ஒரு விளக்கத்தை இயேசுவினிடத்தில் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து அதை குறித்த விளக்கத்தை, போதனையை கொடுக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, வசனத்தை குறித்த போதனையை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆமென், நிறைய நேரத்தில் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அப்ப தேவ சமூகத்தில் முதலாவது நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, இந்த வசனம் எனக்கு விளங்கவில்லை, எனக்கு புரியவில்லை ஆமென் என்று நீங்கள் இயேசுவே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் ஏதோ ஒரு விதத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பார். ஆமென். நீங்க வீட்டில இருந்து ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆனா அன்றைக்கு ஏதோ ஒரு ஊழியர்கள் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஒரு தொலைக்காட்சி மூலமாகவோ அல்லது ஆலயத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க மூலமாகவோ இல்லது வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நண்பர் மூலமாகவோ
அல்லது உங்கள் உள்ளத்திலோ ஆண்டவர் அந்த விளக்கத்தை வைத்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வார். நம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து போதித்து நடத்துகிறவர். இந்த வேதாகமத்தில் இருக்கிற விளக்கங்கள், ரகசியங்களை இயேசு நமக்கு போதிப்பார், நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னுமாய் நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை குறித்து போதித்தாராம்? ஆமென். கேள்விகளுக்கு ஏற்ற விளக்கத்தை போதித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இந்த உலகம் எப்பொழுது முடிவடையும்? இந்த உலகத்திலே ஆமென் ஆமென் இந்த உலகத்திலே என்ன சம்பவிக்க போகிறது? இந்த உலகம் எப்பொழுது முடிவடையும்? ஸ்தோத்திரம். நீர் எப்பொழுது வரப்போகிறீர்? இதற்கு அடையாளம் என்ன என்று சில கேள்விகளை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சீஷர்கள் கேட்டார்கள். ஆண்டவரே, இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்றாங்களே, அது எப்போ அழியும்? நீர் மறுபடியும் வரப்போகிறேன் என்று சொல்லுகிறீரே, நீர் எப்பொழுது வருவீர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அந்த இடத்துல 3 கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த 3 கேள்விகளுக்கும் பதிலாக இயேசு கிறிஸ்து ஆமென் 3வது வசனத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் ஆமென் 25ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 46வது வசனம் வரையிலேயும் இயேசு கிறிஸ்து அதற்கான விளக்கத்தை, போதனையை சீஷர்களிடத்தில் தெளிவாய் அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு கேள்வி நீங்க உண்மையா கேட்பீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கான தெளிவான போதனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த 10 காரியங்களையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் போதனை எப்படிப்பட்டது? ஒருவேளை உங்களுக்கு இதை குறித்து சந்தேகங்கள், போதனையை குறித்த நான் காண்பித்த இந்த 10 காரியங்கள் மறுபடியும் நான் சொல்லுகிறேன். ஜபத்தை குறித்து, பாடுகளை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, உவமைகளை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஜீவியத்தை குறித்து, தேவ சித்தத்தை குறித்து, கீழ்ப்படிதலை குறித்து, வசனத்தை குறித்து, கேட்ட கேள்விகளுக்கு வேண்டிய விளக்கங்கள், இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகளை ஆமென் ஜனங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் அதிகாரமாய் ஜனங்களோடு பேசி இருக்கிறார். இதை குறித்து இயேசு கிறிஸ்துவின் இந்த போதனைகளை குறித்து இன்னும் உங்களுக்கு தெளிவாய் விளக்கங்கள் வேண்டும் என்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற 4 சுவிசேஷங்களையும் அதிகமாய் வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த காரியங்களை, போதனைகளை குறித்து இன்னும் ஆழமாய் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், தியானிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் போதித்து நடத்துகிறவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு நல்ல ஒரு தெய்வம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எப்படி தன் ஜனங்களை போதித்து நடத்தினாரோ, அதே போல உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர் போதித்து நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் தேவ பிள்ளைகளே. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதிப்பார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களை போதித்து நடத்துவார். உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாரோ, ஒரு ஆசிரியர் எப்படி தன் மாணவனுக்கு கற்றுக்
கற்றுக் கொடுப்பாரோ அதைவிட மேலாய், அதைவிட சிறப்பாய், அதைவிட தெளிவாய், மனதில் புரியத்தக்கதாய், மனதில் தங்கத்தக்கதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கேட்கிற தேவ பிள்ளைகளை, வசனத்தை குறித்த விளக்கம் தெரியவில்லையா? இயேசுவேன்னு கேளுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை குறித்து தெரிய வேண்டுமா? இது சரியா, இது தவறா தெரிய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேளுங்கள். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்க்கும் பொழுது எது பரிசுத்தம், எது பாவம் என்று தெரியவில்லை. எது நன்மை, எது தீமை என்று தெரியவில்லை. தீமையை நன்மை என்றும், நன்மையை தீமை என்றும் சாதிக்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஒரு வசனம் இப்படியா இருக்கிறது: தீமையை நன்மை என்றும், நன்மையை தீமை என்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வாசிக்கிறோம். என்ன குழப்பம் என்றால் எது பரிசுத்தம் தெரியலையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேளுங்கள். அவர் உங்களை போதித்து அவர் நடத்துவார். எதிர்கால வாழ்க்கையை குறித்து தெரியவில்லையா? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேளுங்கள். அவர் உங்களை போதித்து நடத்துவார். முதலாவது இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தாழ்மையா இயேசு கிட்ட போய் கேளுங்க. அவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். உங்க ஊழியர்கள் மூலமாய் பேசுவார். ஆமென். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த வேண்டிய போதனையை தருவார். என்ன படிக்கணும்னு தெரியலையா? எந்த ஸ்கூலுக்கு போகணும், எந்த காலேஜ் போகணும் தெரியலையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென். எதை குறித்தும் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். இந்த நாளில் தேவ பிள்ளைகளே, உங்க தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி எதை குறித்து குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேளுங்கள். அவர் உங்களுக்கு தெளிந்த புத்தியை தருவார். உங்களுக்கு ஞானத்தை தருவார். நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார். நடக்கிற பாதை தெரியவில்லையா? இயேசு உங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார். தேவ பிள்ளைகளை, கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். இந்த நாளிலேயும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஆமென் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு போதித்தருளும், இந்த காரியத்தில் எனக்கு கற்றுத்தாரும் என்று கேளுங்கள். கட்டாயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். கண்களை மூடுங்கள், தலைகளை தாழ்த்துங்கள், இணைந்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் போதிக்கிற தெய்வம் என்று இன்றைக்கு இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய போதனைகளை குறித்து ஆமென் சற்று தியானிக்க உதவி செய்து இந்த போதனைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். உம்முடைய போதனைகளை கற்றுக்கொள்ள, தியானிக்க, அதை கடைபிடிக்க, அதை பின்பற்ற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனாய கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம் கைகளிலே தருகிறேன். ஆசீர்வதித்து நடத்தும். வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலே கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே, கிருபையாய் நடத்த ஜெபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை போதித்து நடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.